வணக்கம். யாம் பொன்வாசு ஸ்ரீ புற்று மகர்ஷி முத்திரை ஆராய்ச்சி மற்றும் நோய் நீக்கல் பயிற்சி மைய அறக்கட்டளை வேண்டும். இந்த அறக்கட்டளை நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த சந்ததி நினைக்கும்படி அதாவது நம்முடைய வழித்தோன்றல்கள் நாம் ஆற்றுகின்ற செயல்களை வைத்து அவர்கள் பின்னாளில் அவருடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெறுவதற்காக இந்த அரிய சேவையை இந்த அறக்கட்டளை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மருந்தில்லா மருத்துவம், விரல்களின் மூலம் வித்தை, இந்த அன்ற தலைப்பில் முத்திரைகளை வச்சு மனதையும் உடலையும் அறிவையும் பெருக்கிக் கொள்வது எப்படின்னு சொல்லிட்டு பல பதிவுகளை இங்கே போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பல தடைகள் மனித வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும். தடைகள் எந்த விதத்தில் வரலாம். குடும்பத்தோட தடை வரலாம், நட்பில் தடை வரலாம், தொழிலில் தடை வரலாம், சம்பாதிக்கிறதுல தடை வரலாம், இல்லை படிப்பில் தடை வரலாம், உடல்நிலை ஆரோக்கியத்தில் தடை வரலாம். அப்போது எந்த இடத்துலையும் தடை 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 தடை. அப்போது ஒரு தடைன்னு வந்துட்டாவே அவங்களுடைய முன்னேற்றமானது தடுக்கப்படுகிறது. முன்னேற்றமானது தடுக்கப்படுகிறது. விக்னங்கள் அப்படின்னா ஏதோ ஒரு சக்தி, ஏதோ ஒரு தன்மை நம்முடைய காரியங்களை செயலாற்ற முடியாமல் தடுத்து கொடுக்கிறது. உதாரணமாக நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுட்டு போச்சு, என்னடா இந்த வேலை செய்யணுமா, இந்த வேலை செஞ்சு இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகிறது, அது அந்த விக்னத்தை களையிறதுக்கு இந்த நம்ம செய்யக்கூடிய முத்திரையானது நல்ல பலனை தரும். விக்னங்கள் அப்படின்னா தடைகள். அது ஒரு நபர் வாயால் சொல்லக்கூட தடையாக இருக்கலாம், இல்லை நம்முடைய மனதுக்குள்ளே கூட வரக்கூடிய பயமாக இருக்கலாம், சந்தேகமாக இருக்கலாம். அது எந்த தடையாக இருந்தாலும் சரி. இப்போது ஒரு காரியத்தில் நம்ம வெற்றி அடையணும். அப்போ வெற்றி அடையணும் நாம் என்ன பண்ணணும்? முயற்சி வேணும். அப்போது முயற்சி இல்லைன்னா அந்த காரியம் தடைப்பட்டு போகும். என்னதான் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த காரியம் வெற்றி அடைகிறதுக்கு ஒரு அற்புதமான தன்மை நம்மகிட்ட வேணும். தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் வேணும். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் நீங்கள் எட்டுக்கால் பூச்சியை பார்த்துருக்கீங்க? எட்டுக்கால் பூச்சி அதனுடைய கூடை எப்படி கட்டுது? இந்த மூலையிலிருந்து அந்த மூளை. ஏன் அந்த எட்டுக்கால் பூச்சி எட்டுக்கால் பூச்சி ஏன் வருது? ஏன் அது கூடு கட்டுது? தன்னுடைய சந்ததி வளர வேண்டும் என்பதற்காகவும், அதே நேரம் அதனுடைய உணவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறு சிறு பூச்சி. இந்த எட்டுக்கால் பூச்சி வேகமாக ஓடி போய்ட்டு அதை பிடிக்கிறதுக்கு அது பூச்சி பறந்து போடிடும். அப்போது அந்த வலையில் ஒரு சிறு எட்டுக்கால் வச்சு அந்த சிறு பூச்சியோ ஈயோ ஏதோ ஒன்று மாட்டிக்கிட்டுச்சுன்னு வச்சுக்கங்களேன், இது நேராக போயிட்டு நம்மளோ அதை தனக்கு உணவாக எடுத்துக்கொள்ளும். அப்போது அந்த சிறு கூட்டை கட்டுவதற்கு அந்த சிலந்தியானது எந்த அளவுக்கு சங்கடப்படுது, எத்தனை தடைகளை சந்திக்குது. நாம் போகிற வழியில் அப்படி தட்டிட்டு போவோம். ஆனால் மறுபடியும் அதுவும் ஒரு தடை தான். மறுபடியும் அந்த சிலந்தியானது அந்த இடத்துல கூண்டு கட்டுது. ஆக விடாமுயற்சிக்கு நமக்கு ஒரு உந்துதலான ஒரு சக்தி வேணும். அந்த முத்திரைக்கு பேர் என்ன முத்திரை? மூசலம் முத்திரை. ஒரு பழமொழி இருக்கு, முயல் பிடிக்கிற மூஞ்சி பார்த்தா தெரியாது. என்னது அற்புதமான ஒரு பழமொழி. முயல் பிடிக்கிற மூஞ்சி பார்த்தா, அது எப்படி முயல் பிடிக்கிற மூஞ்சி பார்த்தா தெரியும் அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த முகத்தில் அந்த ஆர்வம் என்பது செயலை செய்யக்கூடிய பண்பு அவன் முகத்தில் தெரியும். முயலை அவ்வளோ எளிமையை பிடிச்சிட முடியாது. அதுக்கு சில பல யுக்திகள் தேவைப்படுது.
முயல் மிக சாதுவான ஜந்து. ஆனால் அதை பிடிக்கிறது எளிமை கிடையாது. அதனுடைய வேகம், அதனுடைய செயல்திறன் சத்தம் போடாமல் அமைதியாக பதுங்கி கிடக்கும். இப்போது நம்முடைய மனதில் எழக்கூடிய அந்த தீமை என்ற எண்ணங்களை விளக்குவதற்கு இந்த முசல முத்திரை மிக சரியானதொரு முத்திரை. சரி, இது எப்படி செய்வோம்னு பார்ப்போமா? ஒன்றும் இல்லை, இடது கையை இப்படி மூடிட்டு இப்படி வச்சுருங்க, வலது கையை இப்படி மூடி இப்படி வச்சுருங்க. இது ஒன்று மேலே ஒன்று வச்சுருங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த குண்டலி முத்திரை இப்படி பிடிச்சிக்குமா, அதே தன்மை. இதில் என்ன மாற்றம்னா இதை இப்படி மடிச்சுக்க போகிறோம், இப்படி மேலே வச்சுக்க போகிறோம். மறுபடி பாருங்கள், கட்டை வரல உள்ள கொண்டு போகிறோம், மடிச்சுக்கிறோம், இடது கை மேலே வலது கையை நிற்க வைக்கிறோம். இதுக்கு பேர் முசல முத்திரை. இந்த முசல முத்திரை பயன் என்னன்னு நம்ம பார்ப்போம். அப்படின்னா விடாமுயற்சியை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும், நம்முடைய எழுகின்ற சந்தேகங்களை விலக்கிவிடும், சோம்பேறித்தனத்தை விரட்டிவிடும், புத்திசாலித்தனத்தை வளர்த்துவிடும், அசதியை மறைத்துவிடும், கண் பார்வை தெளிவடையும், முக பொலிவு கிடைக்கும், முகத்தில் இப்போ ஒரு சந்தோஷ ரேகம் இருக்கும். ஐயா அது விடியா மூஞ்சிப்பா, மூஞ்சில் சிரிப்பு இருக்கா? ஆனால் அந்த மாதிரி நபர்களும் இந்த முசல முதலாளி பண்ணிட்டேன்னு வச்சுட்டுங்களேன், முகம் பொலிவு போடுறோம், சிரிச்ச முகமாக இருக்கும். அவங்க பார்ப்பா ராஜகலை. அப்போ ராஜகலைன்றது தனியாக கிடையாது. முகத்தில் அந்த பொலி, கண்களில் ஒலி, முகத்தில் அந்த பொலிவு, கண்களில் ஒலிவு, இதழில் சிரிப்பு. இந்த இதுதான் வந்து ராஜகலைன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுடைய ஏதோ ஒரு காரியத்தை நம்ம போகிறோம், சுடுமூஞ்சி வச்சுட்டு போய் நம்ம கேட்டால் செய்ய மாட்டாங்க. அது விடியா மூஞ்சிப்பா, சுடு மூஞ்சிப்பா. ஆனால் முகத்தில் புன்னகையோடையும் ஒளி வீசுகின்ற கண்களோடும் நாம் போய் ஒரு செயலை செய்வதற்கும் பிறரை அணுகினால் எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் நமக்கு உதவி செய்வார்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த முசல முத்திரை கேட்டதை கொடுக்குகின்ற தன்மை உள்ளதுன்னே சொல்லுவேன். ஆனால் இது முகத்துக்கு நேராக வரக்கூடாது, மார்புக்கு நேராக வரணும். கெட்டதை கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்கிற மாதிரி புன்னகையின் நாயகன் இந்த முசல முத்திரை. கண்கள் ஒளி பெறுவதற்கு இந்த முசல முத்திரை. எதிர்மறையான எண்ணங்களது விலகப்படுவது இந்த முசல முத்திரை. எண்ணங்களை ஒருங்கே இணைப்பது இந்த முசல முத்திரை. நமக்கு உள்ளார உறைஞ்சிட்டு இருக்கின்ற அந்த சோம்பேறித்தனத்தை விளக்குவது, விரட்டுவது இந்த முசல முத்திரை. அழகான சிந்தனையை உருவாக்கி கொடுப்பது இந்த முசல முத்திரை. விடாமுயற்சியை நமக்கு உள்ளார்ந்து கொண்டு போய் சேர்க்கிறது இந்த முசல முத்திரை. ஆக வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னா, ஏதோ ஒரு தடையை நீங்கள் கடந்து உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வரணும் அப்படின்னா, தினமும் 3 நிமிடங்களிலிருந்து 5 நிமிடங்கள் வரை இந்த முசல முத்திரை பண்ணுங்கள். வாழ்க்கையில் உயருங்க. இதை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அடுத்தவங்க சொல்லுங்கள். அதே சமயம் இந்த பதிவை பார்த்துட்டு லைக்குன்ற ஒரு பட்டன் அழுத்துங்க. ஏன்னா எந்த அளவுக்கு லைக்குன்ற பட்டன் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அந்த மக்கள் வந்து இதை பார்ப்பாங்க. யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருகட்டும் என்ற பாரதியார் வாக்குக்கு இணங்க, யாம் இங்கே கொடுக்கின்ற சங்கதிகளின் தாங்கள் மட்டும் பயன்படாமல் பிறருக்கும் பயன்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலும் இந்த லைக் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.